வாழ்க்கை இல்லை. சொல் கொண்டு வில் கொண்டு நம் காது கொள்கிற கதை சொல்லுவது வில்லுப்பாட்டு. நிலை 7 மற்றும் நிலை 8 மாணவர்கள் வில்லுப்பாட்டில் என்ன சொல்ல வருகிறார்கள் பார்க்கலாமா? வில்லிசை நம்ம தமிழ்கேணி பள்ளியோட ஆண்டு விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் எங்கள் வில்லிசை குருவின் இனிய வணக்கம். 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 வில்லிசைன்னா என்ன? வில்லிசைங்கிறது வில்ல கருவியாக்கி சொல்ல களமாக்கி பாடுவது. அப்படியா? ஆமாம். மகாஜனங்களே, குத்து பாட்டு, கும்மி பாட்டு, கானா பாட்டு, இது போல சிறப்பான, அருமையான, அற்புதமான, சுவையான, சூப்பரான பாட்டு தான் இந்த வில்லு பாட்டு. முதல்ல வில்லிசைன்னு சொன்னீங்களே, இப்போ வில்லு பாட்டாவது என்ன? வில்லு பாட்டுனாலும் வில் இசைனாலும் இரண்டும் ஒன்றுதான். ஓ, அப்படியா? மகாஜனங்களே, நான் இப்போ சொல்ல வந்ததை சொல்கிறேன். கேளுங்கள் கேளுங்கள் கேளுங்கள். கேட்கிறோம் கேட்கிறோம் கேட்கிறோம். தந்தனத்தும் என்று சொல்லியே வில்லினில் பாட வில்லினில் பாட வந்தருவாய் காலை மகளே. தந்தனத்தும் என்று சொல்லியே வில்லினில் பாட வில்லினில் பாட வந்தருவாய் காலை மகளே. அந்த காலை இந்த கால கதையை கேட்க வந்திருக்கும் சபையோரை வணங்கி சொல்லியே வில்லினில் பாட வில்லினில் பாட வந்துருவாய் காலை மகளே. நம்ம பள்ளி தாளாளர் ஐயாவுக்கும் நம்ம பள்ளியில் தன்னார்வலராக பணியாற்றும் ஆசிரியர் ஆசிரியைகளுக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம். தம்பி, உனக்கு நம்ம தமிழ்கேணி பள்ளி எப்படி ஆரம்பிச்சது தெரியுமா? எனக்கு தெரியாது. அது நான் சொல்றேன், கேளு. சொல்லுங்க, கேட்போம். நம்ம நம்பி மாமாவும் கல்யாண் மாமாவும் நண்பர்களுடன் 16 வருடங்கள் முன்னால் கராஜில் 7-8 பிள்ளைங்களுக்கு தமிழ் சொல்லி குறித்து ஆரம்பித்தது தான் நம்ம தமிழ்கேணி பள்ளி. ஓ, அதுங்களா? ஆமாம். இவ்வளவு நல்ல விஷயம் பண்ணிருக்காங்க, பாராட்டுக்குரியது. இதை பார்த்து நம்மளும் கத்துக்கணும். ஆமா, கத்துக்கணும். அப்படி ஆரம்பிச்ச அந்த பள்ளி 15 வருடங்களா நம்பி மாமாவாலும் நம்மளோட தன்னார்வர்களாலும் நம்ம பெற்றோர்களாலும் நல்லா வந்திருக்கு. இந்த பரீட்சைக்கு நம்மை போல அனைவருக்கும் நம்ம அருமையான, அறிவான, திறமையான மாணவர்கள் முக்கிய காரணம். அப்படி வளர்ந்த நம்ம பள்ளிக்கு வாழ்த்து சொல்லியே இந்த வில்லிசை தொடரலாமே. இப்போ நம்ம வில்லிசைல யாரை பத்தி பாட போறோம்? தெரியாது, சொல்லுங்க கேட்போம். அருணரியை எடுத்துரைக்க பொதுமறையை தந்தவராம், தமிழுக்கே பெருமை சேர்த்தவராம். அவர் யாரு? எனக்கு தெரியும், அவர்தானே வள்ளுவர். மக்கள் அனைவரையும் தர்மத்தின் வழி நடத்தும் பேராற்றல் கொண்டவராம். அவர்தான் நம்ம வள்ளுவர், திருவள்ளுவர். உலக மக்கள் அனைவரையும் தர்மத்தின் வழி நடத்தும் பேராற்றல் கொண்டவராம். நம்ம வள்ளுவர், திருவள்ளுவர். வணக்கம் திருவள்ளுவர். வணக்கம் சொல்லுங்க எல்லாருக்கும். எல்லாரையும் வாழ்த்திட்டீங்க, நன்றி. ஓ, அவர் எப்போ பிறந்தாருன்னு சொல்றீங்களா? அதை நான் சொல்றேன், கேளுங்க. கிமு 31ஆம் நூற்றாண்டில் திருவள்ளுவர் பிறந்ததால் ஆய்வாளர்கள் எல்லாம் சொல்றாங்க. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு ஆண்டும்
தைத்திங்கள் 2ஆம் நாளில் திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்படுகிறது. அது சரி, நம்ம இப்போ எத்தனாவது திருவள்ளுவர் ஆண்டில் இருக்கோம்? அது எனக்கு தெரியும், நான் சொல்றேன். நாம இப்ப 2057 திருவள்ளுவர் ஆண்டை தான் கொண்டாடிக்கிட்டு இருக்கும். அது மட்டுமா? தத்துவங்கள் புதிந்திருக்கும், குரலோ மிக சிறிது, விழுமியமோ மிக பெரிது. சிந்தனையை விதைக்கும், புது வாழ்வதனை படைக்கும். ஈரடி வெண்பாவில் தத்துவங்கள் புதிந்திருக்கும், குரலோ மிக சிறிது, விழுமியமோ மிக பெரிது. இப்படி உலக மக்கள் அனைவருக்கும் தேவையான அனைத்து கருத்துக்களையும் 3 பாலுக்குள்ள அடக்கி சொல்லிட்டாரு நம்ம திருவள்ளுவர். அந்த 3 பால் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அது நான் சொல்றேன். அறுத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். அறுத்துப்பால்ல 38 அதிகாரமும், பொருட்பால்ல 70 அதிகாரமும், காமத்துப்பால்ல 25 அதிகாரமும். மொத்தம் 133 அதிகாரங்கள்ல அதிகாரத்திற்கு 10 பால் வீதம். மொத்தம் 1330 குறள்கள் திருக்குறளில் இருக்கு. சொல்லியே விழில் மகளே தகச்சம் என்று சொல்லியே விழில் பார ஆமாம் விழில் பார வந்துருவாய் கலை மகளே. நம்ம உலக மக்கள் அனைவருக்கும் தேவையான அனைத்து கருத்துக்களையும் இதுல சொல்லித்தர நம்ம மேலும் திருக்குறளில் ஒழுக்கம், அன்பு, கல்வி, நட்பு போன்ற 133 அதிகாரங்கள் இருக்கு. இந்த திருக்குறளை படித்து இதன்படி நல்ல வாழ்வில் வெற்றி பெறலாம். நம்ம திருவள்ளுவர் நம்ம அனைவரின் மனதில் நிலைத்து விட்டார், நம்ம மனதின் மயக்கத்தை போக்கி விட்டார். நம் அனைவரின் மனதிலும் நிலைத்து விட்டார், நம்ம மனதின் மயக்கத்தை போக்கி விட்டார். தொடங்கும் போது ஒரு வணக்கத்தை சொன்னோம், இப்ப முடிக்கும் போது ஒரு நன்றியை சொல்வோமா? நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி அம்மா, அம்மா நன்றி அம்மா. நல்ல தமிழ் தந்தவர்க்கும் நன்றி ஐயா, இந்த வாய்ப்பை தந்தவர்க்கும் நன்றி அம்மா. இவர்த்த ஆசிரியருக்கும் நன்றி அம்மா, குருவிற்கும் அனைவருக்கும் நன்றி ஐயா. நன்றி ஐயா, ஐயா நன்றி ஐயா, நன்றி அம்மா, அம்மா நன்றி அம்மா. பாட்டுக்குழுவுக்கு நன்றி அம்மா. இப்போ இன்னொரு பாட்டு கேட்கலாமா? கேட்கலாமே. வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே. வானம் அலைந்திரும், அனைத்து அலைந்திரும் வான்மொழி வாழியவே. வாழிய வாழியவே, செம்மொழி வாழியவே. செந்தமிழ் வாழியவே, நத்தமிழ் வாழியவே. பைந்தமிழ் வாழியவே. வாழிய 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 வாழியவே. வாழிய 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 வாழியவே. வணக்கம்.